வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் 2025 ஜனவரி 26 நம்ம 76வது குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இந்த நேரத்துல குடியரசு தினம்னா என்ன? குடியரசு தினம் எதனால உருவாச்சு? அதை உருவாக்குனவங்க யாரு? இந்த மாதிரி தகவல்களை தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடியரசு தினம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நாடு ஜனநாயக ரீதியாக தங்களுடைய சொந்த சட்ட திட்டத்தின் கீழ் செயல்படும் நாளை குறிக்கிறது தான் குடியரசு தினம். அதாவது நம்ம முன்னாடி அந்நியர்கள் கிட்ட பல ஆண்டு காலமா அடிமைப்பட்டு கிடந்தோம். நம்ம சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் அகிம்சை வழியிலையும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் புரட்சிகரமாகவும் போராடி நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு பல சாம்ராஜ்யங்களா பிரிஞ்சு கிடந்தது. அதாவது ஜாதி, மொழி, இனம், ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, சமத்துவமின்மை, அதிகார வர்க்கம், இந்த மாதிரி பல விஷயங்களால நம்ம பிரிஞ்சு இருந்தோம். ஒரு சமத்துவம் இல்லாத நிலை இருந்தது. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த நேருஜி அவர்களுடைய அரசியலமைப்பு முடிவெடுத்து ஒரு குழு உருவாக்குனாங்க. அந்த குழுவுக்கு தலைவரா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நியமிச்சாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்து ஒரு நீண்ட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சார். அந்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அந்த நாளை மக்களாட்சி மலர்ந்த தினமாக அறிவிச்சாங்க. அதை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு வர்றோம். அன்னைக்கு கவர்மெண்ட் நமக்கு ஹாலிடே அறிவிச்சிருக்காங்க. இதோட கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு ஆட்சி தான் சிறந்த ஆட்சியாகவும் சமத்துவமான ஒரு ஆட்சியாகவும் இருக்கும் அந்த அரசியலமைப்பு அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதுதான் இதோடைய முக்கிய கோட்பாடா இருந்தது. சுதந்திர தின கொண்டாட்டங்கிறத நம்ம நாடு முழுக்க மக்களால ரொம்ப ஆர்வமாகவும் பெருமையோடவும் கொண்டாடிட்டு வர்றோம். பள்ளி, கல்லூரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தியாகிகளுக்கு, அதாவது சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு நன்றி செலுத்துற விதமா அவங்கவுங்க பள்ளி, கல்லூரி, பொது இடங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, தேசிய கொடி ஏற்றி நன்றி செலுத்துவாங்க. நாடு முழுக்க பல பல கலாச்சார நிகழ்வுகள் இந்த கொண்டாட்டத்தில் நடைபெறும். நம்மளுடைய தலைநகர் புதுதில்லியில இந்தியா கேட் பகுதியிலையும் நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பாங்க. இந்த ஆண்டு குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வச்சு முப்படை வீரர்களோட அணிவகுப்புல பார்வையிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கொண்டாட்டத்தின் போது பல நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது நம்ம நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துறது முக்கிய நிகழ்வா இருக்குது. அப்புறம் 21 துப்பாக்கிகளோட வீர வணக்கம், கொடி, அதாவது தேசிய கொடி ஏற்றுதல், தேசிய கீதம் இசைத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுது. அது மட்டும் இல்ல, பல துறைகள்ல சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு இன்னைக்கு விருதுகள் கொடுத்து அவங்கள கௌரவிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு ஒரு விருந்தினர்களை நம்ம அழைப்போம். இந்த தடவை நம்மளுடைய விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேசிய ஜனாதிபதி அவர்கள் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறாங்க. ஏன் இந்தோனேசிய ஜனாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் இந்தோனேசியாவுக்கும் ஆரம்ப காலம் தொட்டே ஒரு நல்ல சுமூகமான இணக்கமான நட்பு இருக்குது. அதாவது நம்ம வர்த்தக ரீதியாகவும் சரி, இராணுவ ரீதி, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, நல்ல ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நம்ம அவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் நம்ம அழைப்பை ஏற்று இந்த தடவை வருகை புரிய இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொண்டாட்டத்தின் போது ஒரு அணிவகுப்பு நடக்கும். அந்த அணிவகுப்பு ஒரு தீம் பேஸ்ல நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன தீம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணியம் பாரத், விராசத் மற்றும் விகாஸ், அதாவது தங்க இந்தியா, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற தீம் பேஸ்ல தான் இந்த தடவை நம்ம அணிவகுப்பு நடக்க இருக்குது. இத மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடைபெறும். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில ஆளுநர்கள் கொடியேற்றி காவலர்களுடைய அணிவகுப்பை தலைமையேற்று நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, மிக சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு இன்னைக்கு விருதுகள் வழங்கி அவர்களையும் கௌரவிப்பாங்க. இது போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடைபெறும். அந்தந்த மாநிலத்தில் மாநில ஆளுநர்கள் கொடியேற்றி
காவலர்களோட அணிவகுப்பை பார்வையிடுவாங்க. சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டத்துக்கான ஒத்திகைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. நம்ம மக்கள், அதாவது மக்களாகிய நாமும் இந்த கொண்டாட்டத்தில் நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்வத்தோடையும் பெருமையோடையும் ஒரு கர்வத்தோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் வரும் ஜனவரி 26 அந்த நிகழ்வுகளை நம்ம கண்டு கழிக்கலாம். நண்பர்களே, குடியரசு தினம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எதனால ஆரம்பித்தோம், யார் அதை தொடக்குனது, யார் எழுதுனது, இப்படின்ற சில தகவல்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம குழந்தைகள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். குடியரசு தினத்தோட பெருமைகள், அதோடைய அடையாளங்கள், அதை இயற்றின விதம், இந்த மாதிரி பல நம்ம நாட்டை பற்றின பல தகவல்களை, பொது தகவல்களை நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கட்டாய கடமை. ஒரு இந்திய குடிமகனா கண்டிப்பா இதை எல்லாரும் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்ததாகவோ பயனுள்ளதாகவோ இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.